இந்த ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் அனலைஸில் இன்றைக்கி 158வது கொஸ்டின் பாருங்கள். அதாவது இந்தியாவில் பணவீக்கம் அதிகமாக இருப்பதுக்கான காரணம், அதாவது இன்ஃப்ளேஷன் அதிகமாக இருக்கிறதுக்கான ரீசன் என்னன்னு கேட்டிருக்காங்க. முதல் ரெண்டு விஷயம் தெரிஞ்சுக்கணும். என்னென்னா இன்ஃப்ளேஷன், இன்னொன்று டீஃப்ளேஷன். பணவீக்கம், பணவாட்டம். இன்ஃப்ளேஷனுங்கிறது என்னதுன்னா, நம்மக்கிட்ட காசு இருக்கும் ஆனால் அந்த பொருளாக வாங்க முடியாது, ஏன்னா அந்த பொருளோட ப்ரைஸ் வந்துட்டு அதிகமாக இருக்கும். அது இன்ஃப்ளேஷன். டீஃப்ளேஷன்னா நம்மக்கிட்ட எக்கச்சக்கமான காசு இருக்கும் ஆனால் அங்கே வாங்குறதுக்கு பொருள் இருக்காது, ஏன்னா ப்ரொடக்ஷன் இருக்காது, அந்த அளவுக்கு இம்போர்ட் பண்ணியிருக்க மாட்டாங்க. இந்த மாதிரி விஷயனால பணம் வந்துட்டு அதிகமாக எல்லார் கையிலையும் இருக்கும். இப்போ இதை கவர்மெண்ட் வந்துட்டு இது ரெண்டு விஷயத்த வச்சு கையாளுறாங்க. அது என்னென்னா, ஃபஸ்ட்டு இன்ஃப்ளேஷன் வந்துச்சுன்னா, அதாவது இன்ட்ரெஸ்ட்டு, பேங்க்கில் உள்ள இன்ட்ரெஸ்ட் ரேட்டு எல்லாமே குறைச்சிருவாங்க. அப்போ என்ன பண்ணுவாங்க, பொருள் நமக்கு வந்துட்டு இன்ட்ரெஸ்ட் ரேட்டு குறைஞ்சதுனால கையில் வந்துட்டு இருப்பு இருக்கும், நம்ம அந்த பொருளை வாங்கிக்கலாம். சரிங்களா? ரெண்டாவது டீஃப்ளேஷன், பணம் அதிகமாக இருக்குது, அதாவது பொருள் வந்துட்டு கம்மியாக இருக்குன்னா அப்போ பணம் அதிகமாக இருக்கிறதுனால இன்ட்ரெஸ்ட் ரேட்டை அதிகமாக்கிடுவாங்க. அதிகமாக்கிட்டாங்கன்னா அவங்களுக்கு என்ன ஆயிருன்னா, அந்த நம்மக்கிட்ட இருக்கிற காசெல்லாம் இன்ட்ரெஸ்ட்டாக வந்துட்டு கவர்மெண்ட் வந்துட்டு பேங்க் மூலயமாவோ இல்லை வேறு எது மூலயமாவோ வாங்கிடுவாங்க. இப்போ இந்த கொஸ்டினில் பார்த்தோம்னா, அதாவது இன்ஃப்ளேஷன் அதிகமான இருக்கிறதுக்கு ரீசன் வந்துட்டு டாலரோட மதிப்பு அதிகமாக இருக்கிறதுக்கு. டாலரோட மதிப்பு அதிகமாக இருக்கிறதுக்கு காரணம் என்ன ஆகுதுன்னா, அதாவது இப்போ வந்துட்டு அமெரிக்கா வந்துட்டு அவங்க தான் டாலர் யூஸ் பண்ணுறாங்க. அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, நாங்கள் இன்ட்ரெஸ்ட் அதிகமாக தரோம், நீங்கள் எங்களோட அமெரிக்க நிறுவனத்தில் முதலீடு பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிடுவாங்க. அப்போ என்ன பண்ணுவாங்க, எல்லாரும் இந்தியா நிறுவனத்தில் பண்ணலான்னு வந்தவங்க கூட, இல்லை ஏற்கனவே பண்ணவங்க கூட அதிலேருந்து வெளியே வந்துட்டு அமெரிக்கா நிறுவனத்தில் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. அப்போ ஆட்டோமேட்டிக்காக டாலரோட மதிப்பு கூடிரும், இந்திய காயின்ஸோட மதிப்பு வந்துட்டு ருப்பீஸோட மதிப்பு குறைஞ்சிரும். அப்போ ஆன்சர் வந்துட்டு ஆப்ஷன் பி தான்.